இன்றைக்கி நம்ம ஒரு மாங்காய் சாதம் பண்ணலாம்பா. அதுக்காக இந்த மாங்காவிலேருந்து ஒரு கொஞ்சோண்டு அரிஞ்சு துருவி வச்சுருக்கேன் நான். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பாஸ்மதி ரைஸுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன் சூப்பராக. இப்போ நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் விட்டுட்டேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன் நான், பெரிய ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கடுகு போடலாம். கடுகு போட்டு பொரியுது. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக தான்ப்பா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. இப்போ அப்படியே போட்டுடலாம் எல்லாத்தையுமே. பாருங்கள், நல்லா எல்லாம் செவந்துருச்சு. இப்போ இந்த மாங்காயை போட்டுடலாம் நம்ம. ரொம்ப ஈஸிப்பா இந்த மாங்காய் சாதம் பண்ணுறது. இது நல்லா அது வதங்குது பாருங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் போடலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை இதில் போட்டுடலாம். ஏன்னா சாதத்தில் வேறு உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்து போடுங்க. கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான், எல்லாமே ரெடி. இப்போ நம்ம அப்படியே போட்டு சாதம் கிளற வேண்டியது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த சீசனில் தான் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும். எல்லோரும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பரான மாங்காய் சாதம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கலாம், எங்கேயாவது ட்ராவல் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். மத்தியானம் சாப்பிட்ணுன்னா இதை எடுத்துகிட்டு ஒரு தயிர் சாதம் எடுத்துகிட்டு ஒரு வாழைக்காயோ உருளைக்கிழங்கோ வறுத்து எடுத்துகிட்டு போனோம்னா சிப்ஸு எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.